வீரா சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாறன் மாப்பிள்ளை தோழனா கண்மணி தான் நிறுத்தி மாலையை போட்டு வச்சிருக்காங்க. மாறனை பார்க்கும்போதெல்லாம் சிரிப்பா வருது. கோமாளி மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் கேலியும் கிண்டலுமா பேசி சிரிச்சாங்க கண்மணி. மாறன் பாக்கெட்ல தாலி வச்சிருக்கிறது வீராவுக்கும் அபிராமிக்கும் மட்டும்தான் தெரியும். மாறன் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா பின்னாடி தொண மாப்பிள்ளையா நின்றுட்டு இருக்காங்க. வீராவும் இப்பதான் மனசு மாறுவானா, அப்பதான் மனசு மாறுவானா, மாறன் மாறிக்குவானா அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்மணியும் மாறனுக்கு முன்னாடியே இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணும். மாறனோட மனசு நல்லா வலிக்கணும். அவன் ஏதாவது ஒரு பார்ல போய் நல்லா குடிச்சிட்டு அவன் குடும்பமே சின்னவனமாகணும். அவனை வீட்டை விட்டு வெளியே அவங்க அப்பா அனுப்பணும். அவன் தெரு தெருவா பைத்திய மாதிரி சுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க கண்மணி. என்ன மறந்துட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கோன்னு வீரா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் தாண்டி வள்ளி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த அரவிந்த தாலி கட்ட விடக்கூடாது. இவ்வளவு சீர்வரிசை அவளுக்கு கொடுத்து வேறொரு வீட்டுக்கு நல்ல பொண்ணு அனுப்பி வைக்கிறதா கூடவே கூடாது. வீரா நம்ம வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு வள்ளி ஆசைப்பட்டுட்டாங்க. தாலி கட்டுற நேரம் பார்த்து டேய் கட்டுடா மாறா அப்படின்னு சத்தம் போடுறாங்க வள்ளி. வள்ளி சொன்னதை எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. என்னடா இது மாறின தாலி கட்ட சொல்றாங்களேன்னு பாக்குறாங்க. மாறனும் யாரையும் எதிர்பார்க்காம கண் சிமிட்ட நேரத்துல டக்குன்னு வீரா கழுத்துல தாலியை கட்டி 3 முடிச்சு போட்டுறாங்க. மாப்பிள்ள அரவிந்த் ஏமாந்து உட்காந்துருக்காரு. வீரா மாப்பிள்ளைய பாக்குறாங்க, மாறனை பாக்குறாங்க. என்னடா இது மாறன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டானேன்னு வீரா அதிர்ச்சியில உட்காந்துருக்காங்க. மாறன் தாலியை கட்டினதும் அபிராமி, பிருந்தா, வள்ளி எல்லாருமே சந்தோஷமான முகத்தோட அர்ச்சனை தூவி ஆசீர்வாதம் பண்றாங்க. ராமச்சந்திரனுக்கு ஒண்ணுமே புரியல. வள்ளி நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என் பசங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் செஞ்சது தப்பே கிடையாது. நான் வளர்த்த பசங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். வீராவோட வாழ்க்கைய மாறன் காப்பாத்திருக்கான் எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த கதையை நான் மறுபடியும் சொல்றேன். இப்போதைக்கு மாறன் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ராமச்சந்திரன் கேக்குறாங்க வள்ளி. வள்ளி நீ செஞ்சது முட்டாள்தனம்ங்கிறாங்க ராமச்சந்திரன். ஆனா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கிறாங்க. இந்த பக்கமா கண்மணி சரியான ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ வீரா, மாறன் கட்டின அந்த மஞ்ச கவத்தை அவுத்து அவன் மூஞ்சிலேயே விட்டேறிங்கிறாங்க கண்மணி. இவங்க சொன்னதை கேட்டதும் வள்ளிக்கு கோபம் கொந்தளிச்சுக்கிட்டு வருது. இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். நீ அவுத்தறியா இல்ல நானே வந்து அறுத்தறிட்டுமான்னு கண்மணி வெகு வேகமா போறாங்க. வீரோட அம்மாவும் கண்மணி நீ சொன்னா கேளு, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் தாலி ஏறணும், அதை அவுக்காதேன்னுக்கிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. இந்த கல்யாணம் செல்லாது. மாறன் கட்டினதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இந்த தாலியை அவுத்து விட்டெறியறியா இல்ல நானே வந்து அவுத்தெறியட்டமான்னு வெகு வேகமா போனதும் தாலி கீட்டு மேல கை வைக்கிறாங்க கண்மணி. ஏய் எடுடி கையின்னு வள்ளி அங்கிருந்தே சத்தம் போடுறாங்க. நீ எங்க வீட்டுக்கு எப்படி வாழ வந்தியோ அதே மாதிரிதான் இப்போ முறைப்படி உன் தங்கச்சி கழுத்துலையும் எங்க பையன் மாறன் தாலி கட்டியிருக்கான். அவளும் முறைப்படிதான் இந்த வீட்டுக்கு வரப்போறா. நீ எங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். வீரா கழுத்துல கட்டியிருக்கிற தாலி கயிற்றுல இருந்து கையை எடுடின்னு சத்தம் போடுறாங்க வள்ளி. ராகவனும் கண்மணியை திட்டுறாங்க. மாறன் செஞ்சதுதான் சரிங்கிறாங்க ராகவன். அவ கழுத்துல கட்டியிருக்கிற தாலி அவுக்கருக்கு நீ யாருடின்னு கேக்குறாங்க வள்ளி. நான் வீராவுடைய அக்கா கண்மணிங்கிறாங்க. அக்கானா தங்கச்சி கழுத்துல கிடக்குற தாலியை அவுப்பி அடின்னு கேக்குறாங்க வள்ளி. கட்டின புருஷன் செத்தா கூட தாலியை அறுக்கப்படாதுன்னு இந்த காலத்து பொண்ணுங்க சொல்லும்போது கட்டினவன் உயிரோடு இருக்க நீ யாரடி தாலி அவுக்கருக்கு? இது அப்பாடி நல்லா கேட்டுக்கோ. தாலி அவ கழுத்துல இருக்கு. வாழ்க்கை அவ வாழ்க்கை. அவ நல்லா முடிவெடுக்கட்டும். இனிமே வீரா வாழ்க்கையாச்சு மாறனோட வாழ்க்கையாச்சு. இதுல யாரும் தலையிடக்கூடாதுன்னு வள்ளி கட்டன் ரைட்டா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் கண்மணி அதிர்ச்சியா நின்னாலும் அப்படியே மாறன் மேல சரியான ஆங்கார கோவத்தோட நிக்கிறாங்க. மாறன் மேல கோவப்படுற மாதிரி கண்மணி வீராவை தூண்டி விடுறாங்க. என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.